ஓம் நாராயணः பரோ வியக்தாத் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாः சப்தத்விபாச்ச மேதினி. ஸ்ரீமத் பகவத்கீதை 3வது அத்தியாயம் 29வது ஸ்லோகம். பிரகிருதேர்குணசம்மூடாः சஜ்ஜந்தே குணகர்மசு தான கிருத்ஸ்னவிதோ மந்தான் கிருத்ஸ்னவின்ன விசாலயேத். பிரகிருதியின் குணங்களினால் விவேகம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் எவ்வாறு நான் இதை செய்கின்றேன், இதனுடைய பலன் எனக்கு வேண்டும் என்ற அபிமானத்தோடு பற்றுதலோடு கர்மாவை செய்கின்றார்களோ, அதைப்போல விவேகமுள்ளவன் கர்மாவை செய்ய வேண்டும், ஆனால் பற்றுதல் இல்லாமல். ஆத்மா எதையும் செய்வதும் இல்லை செய்விப்பதும் இல்லை என்ற ஞானத்தினால் ஞானிகள் தன்னை சரீரமாக கருதுவது இல்லை, தான் சரீரம் செய்கின்ற செயல்களில் பற்றுக்கொள்வது இல்லை. விவேகம் இல்லாதவர்கள், ஆத்மா அனாத்ம விவேகம் இல்லாதவர்கள் சரீரத்தையே நான் என்று நினைக்கிறார்கள். சரீரத்தினுடைய தர்மங்களை என்னுடையது என்று நினைக்கிறார்கள், நான் செய்கின்றேன் என்று நினைக்கின்றார்கள். அதனால் நான் சரீரம் செயல்படுகின்ற பொழுது நான் செய்கின்றேன். மாதிரி சரீரத்தினுடைய உடைமைகள் குணங்கள் எல்லாம் என்னுடையது, அதெல்லாம் என்னுடைய தர்மம் என்று தர்ம அத்தியாசத்தை செய்கின்றார்கள். அதுக்கப்புறம் அவ்வாறு செயல்களை செய்து அதனுடைய பலன் வருகின்ற பொழுது எனக்கு இந்த பலன், நான் இதை அனுபவிக்கின்றேன், துன்பத்தில் இருக்கிறேன் இன்பத்தில் இருக்கிறேன் என்று கருதுகிறார்கள். ஆனால் விவேகிகள் ஆத்ம ஞானத்தினால ஆத்மா எதையும் செய்வதும் இல்லை, செயலின் பயனை அனுபவிப்பதும் இல்லை என்ற தெளிவோடு இருக்கிறார்கள். அதே சமயம் பிராரப்தத்தினால கர்மம் செய்ய வேண்டியது இருந்தாலும் அதை செய்கின்றார்கள். அவ்வாறு செய்கின்ற பொழுது குணங்கள் குணங்களில் பொருந்துகின்றன என்ற அந்த விவேகத்தோடு சாட்சி பாவத்தோடு அவர்கள் செய்கின்றார்கள். இதுதான் ஞானிகளுக்கும் அஞ்ஞானிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்று சொன்னார். அதனால் செயலில் மாறுபாடு இல்லை, அதே செயல்தான், ஸ்வதர்மம் தான். எந்த வர்ணத்தில் எந்த ஆசிரமத்தில் இருக்கிறார்களோ அதை அவர்கள் முறையாக கடைபிடிக்கிறார்கள். ஆனால் அந்த செய்கின்ற பொழுது நான் செய்கிறேன்கிற எண்ணம் இல்லை, அந்த பாவனையில் தான் மாறுபாடு. அதான் ஞானம். ஞானம் பாவனையை மாற்றுகின்றது. அதுக்கப்புறம் இவ்வாறு விவேகம் உள்ளவர்கள் தான் செயல் செய்வதோடு செயல் செய்கின்றவர்களை செயலை செய்ய தூண்ட வேண்டும். இவர்கள் எதற்காக செயல் செய்கிறார்கள்னா மற்றவர்களுடைய நன்மைக்காகத்தான். ஆனால் மற்றவர்களுடைய செயல் செய்வதற்கு முன்மாதிரியாக இவர்கள் இருக்க வேண்டும். இப்போ எந்த செயலை செய்தால், எவ்வாறு செயலை செய்தால் அது பந்தத்திலிருந்து ஜீவர்களை விடுவிக்குமோ அந்த செயல்களை தான் செய்து மற்றவர்களை செய்ய தூண்ட வேண்டும். அதனால் வீட்டில் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக பெற்றோர்கள் அவர்களுக்கு தேவையில்லை என்றாலும் குழந்தைகளுக்காக சில விஷயங்களை கடைபிடிக்கணும். அவர்கள் படிக்கிற பொழுது இவர்களும் உட்கார்ந்து படிக்கிற மாதிரி இருந்து அவர்கள் விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். இதை உதாரணமாக சொன்னார். ஆகவே விவேகம் இல்லாதவர்களுடைய மனதை குழப்பக்கூடாது. அதான் கருத்து. இந்த 29வது ஸ்லோகத்தில் தான் பார்த்தோம். முன்னாடி தொடங்கின அந்த கருத்தை இங்கே சொல்லி முடிக்கின்றார். அஞ்ஞானிகளை முற்றும் உணர்ந்தவர்கள் கலங்கும்படி செய்யக்கூடாது, அவர்களுடைய புத்தியில் குழப்பம் ஏற்படுமாறு அவர்கள் தூண்டக்கூடாது, செய்யக்கூடாது. அப்போ செயல் ஏன் செய்யணும், செய்யறதுனால ஒரு பயனும் இல்லை, அந்த மாதிரியான நெகட்டிவான எண்ணங்களை
விதைக்கக்கூடாது. வேதாந்தத்தில் வைராக்கியத்துக்கு அது தேவை. வைராக்கியத்துக்காக விஷயங்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சிந்தனை பண்ணுறதுங்கிறது தேவை. அவ்வாறு சிந்தனை செய்து விஷயங்களில் இருக்கக்கூடிய பற்றை, அபிமானத்தை விட செய்ய வேண்டும். அதே சமயம் செயலை செய்ய வேண்டும். செயலை செய்து கொண்டே பற்றில்லாமல் செயலை செய்யறதுக்கு தாமரை இலை தண்ணீர் போலேன்னா. அப்போ ஒட்டியும் ஒட்டாமலும் காரியத்தை செய்வதற்கான விவேகத்தை கொடுக்கணும். அதே சமயம் காரியத்தை உடனடியாக நிறுத்த சொல்லுதல் கூடாது. எப்போ அவர்களுக்கு பக்குவம் வருதோ, விவேகம் வருகின்றதோ, அப்பொழுது அவர்களே அதிலிருந்து விலகி விடுவார்கள். அல்லது விலகுவதற்கு என்ன உபாயம் என்று கேட்பார்கள். அப்படி கேட்கின்ற பொழுது சொல்லலாம். அதனால் அவர்கள் பக்குவம் நான் சன்னியாசம் வாங்கிக்க தயாராக இருக்கிறேன்னா அப்போ கொடுக்கலாம். அது வரைக்கும் அதை பற்றி பேசக்கூடாது. சொல்லப்போனால் இன்னும் குருமார்கள் சன்னியாசம்னு வந்த உடனே கொடுக்க மாட்டாங்க. அதை செய்ய, இன்னும் இதெல்லாம் பண்ணு, அதை பண்ணு. இல்லை வீட்டை விட்டு வந்தாலும் சரி, வீட்டில் இருந்தே கர்மயோகத்தை பண்ணுன்னு தான் சொல்லுவார்கள். வீட்டை விட்டு வந்திருந்தாலும் ஆசிரமத்திலிருந்து சேவைகள் பண்ணணும் தான் சொல்கிறாங்க. ஒரு 10-12 வருஷம் பார்த்த பிறகு தான் தகுதி இருந்தால் அதுக்கப்புறம் சன்னியாசத்தை கொடுக்கிறார்கள். அதுதான் முறை, அதுதான் சரியானது. அதுதான் பகவான் சொல்லுகின்றார். அதனால் விவேகம் இல்லாதவர்கள்னா சரீர அபிமானம் இருக்கிறவர்கள், கர்ம பலனில் பற்று இருக்கக்கூடியவர்கள். அதனால் ஆச்சாரியர் அதை தெளிவுபடுத்தி சொல்கிறார். நம்ம பாஷ்யம் பார்த்தோம்னா தெரியும், இருக்க விளக்கம் கொடுக்குறார். அதனால் பாஷ்யம் பார்ப்போம். நேற்று ஸ்லோகார்த்தம் பார்த்துட்டோம், பாஷ்யம் பார்க்கல. 29வது ஸ்லோகத்துக்கான பாஷ்யம். பிரகிருத்தேஹே குணைஹி சம்யக் மூடாஹ சம்மோகிதாஹ சந்தஹ சஜ்ஜந்தே குணானாம் கர்மசு குணகர்மசு வயம் கர்ம குர்மஹ பலாய இதி தான் கர்மசங்கினஹ அக்ருத்ஸ்னவிதஹ கர்ம பல மாத்திரதர்ஷினஹ மந்த பிரஜ்ஞான் கிருத்ஸ்னவித் ஆத்மவித் ஸ்வயம் ந விசாலயேத் புத்திபேத கரணம் ஏவ சாலனம் தன்ன குர்யாத் இதி அர்த்தः. பிரகிருத்தேஹே குணைஹி. அதனால் பிரகிருதி குணைஹி அப்படின்னா பிரகிருத்தேஹே குணைஹி, பிரகிருத்தியினுடைய குணங்கள். அது என்னன்னு விளக்கம் கொடுக்கல, ஏன்னா சென்ற ஸ்லோகங்கள் அதுக்கான விளக்கம் கொடுத்தாச்சு. பிரகிருதி குணங்கள்ங்கிறது காரியங்கள், பிரகிருத்தியினுடைய செயல்பாடுகள், பிரகிருத்தியினுடைய காரியங்கள். அந்த காரியங்களில் மயங்கி, பிரகிருதியான காரியங்கள் என்னது? இந்திரியங்கள், இந்திரிய விஷயங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய போக விஷயங்கள், அனுபவிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள், அப்புறம் அனுபவிப்பவனாக இருக்கின்ற தான், இதில் இருக்கக்கூடிய அனுபவிக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஞான இந்திரியங்கள். இவைகளில் மயங்கி இருக்கின்ற சம்மூடாக, நன்றாக மோகத்தை அடைந்திருக்கக்கூடியவர்கள். மோகம் என்னது? இதுவே நான், இது இருக்கிறது பிரச்சனை இல்லை, இது நான் என்று நினைப்பது தான் பிரச்சனை. உடலை நான் என்று நினைப்பது, உடலினுடைய தர்மங்களை என்னுடையது என்று நினைப்பது, உலக விஷயங்கள் அதை அனுபவிச்சாதான் எனக்கு சுகம், அது இல்லை என்றால் துக்கம் என்று நினைப்பது, அதை சார்ந்து தான், அதை எதிர்பார்த்து தான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஜீவனம், என்னுடைய சுகதுக்கம் இருக்கு என்று நினைக்கிறது, அதுதான் மோகம். உண்மையில் அதை சார்ந்து இல்லை, அதிலிருந்து சுகம் வருவது இல்லை. சுகம் சொரூபத்தை, ஆத்மாவை சார்ந்தது, ஆத்மாவுடைய சொரூபமாக தான் சுகம் இருக்கு. இந்த விஷயங்கள் துக்க சொரூபமா, அன்றுத்த ஜடமா இருக்கு. அன்றுத்த துக்க ஜடம், அதான் விஷயத்தினுடைய சொரூபம். அது அன்றுத்தம், மாயையானது, பொய் தோற்றமானது, அப்புறம் ஜடமானது, துக்கத்தை சொரூபமாக கொண்டது. அதான் உலகத்தினுடைய சொரூபம். ஆனால் அதற்கு மாறாக அதுவே நித்தியமாக இருக்கணும், அது சேதனத்தன்மை உடையதா இருக்கு. இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்பு சாஸ்வதமாக இருக்காதுன்னு தெரியும், ஆனால் சாஸ்வதமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அனித்தியமான சரீரத்துக்கு நித்தியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அல்லது மற்ற புற விஷயங்களும் அனித்தியமானது, ஆனால் அதில் மோகத்தை அடைந்து
அது நித்தியமானது என்று நித்தியமானதுன்னே நினைக்கிறான், அல்லது நித்தியமா இருக்கணும்னு நினைக்கிறார்கள். அது போனால் பெரிய துக்கமாக இருக்கு, அல்லது போய்விடக்கூடாது என்று அதை பாதுகாக்கிறதுக்காக பலவிதமான கர்மாக்களை செய்கின்றார்கள். இதெல்லாம் தான் மோகம். இப்படி மோகத்தை அடைந்தவர்கள். அதனால் பிரகிருத்தியினுடைய காரியங்களான உடலின் மேலும் உலகத்தின் மேலும் சத்தியத்துவத்தை கொடுத்து, உலகத்தில் சத்தியத்துவம், உடல் மேலே நான் என்ற எண்ணம், ரெண்டு தான். அதனால் இதுக்கு சத்தியத்துவங்கிறது உடம்பு இருக்குது, உலகம் இருக்குது. இது பிரகிருத்தினுடைய காரியம். உடம்பை நான் நினைக்கிறது, உலகத்தை சத்தியமாக கருதுதல். உலகத்திலிருந்து வரக்கூடிய உலகத்தையும் உலகத்திலிருந்து வரக்கூடிய சுகதுக்கங்களையும் சத்தியமாக கருதுதல். இதுதான் மோகம். மோகத்தை அடைந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க? குணானாம் குணகர்மசுங்கிற குணானாம் கர்மசு குணகர்மசு, குணங்களுடைய கர்மங்களில் வயம் கர்ம குர்மக பலாய இது, நான் இந்த கர்மங்களை செய்ய வேண்டும். எதற்காக? பலனிற்காக, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சுகத்திற்காக, கர்ம பலனிற்காக நான் இந்த பலன்களை, இந்த கர்மாவை செய்ய வேண்டும்னு நினைப்பவர்கள். 29வது ஸ்லோகம், 3வது அத்தியாயத்தில் 29வது ஸ்லோகம். அதனால் கர்மா பண்ணுறார். எதற்காக கர்மா பண்ணுறார்? இந்த பலன் எனக்கு வேண்டும், அது இருந்தால் தான் எனக்கு சுகம் என்று நான் செய்பவன். இந்த பலனுக்காக நான் இதை செய்கிறேன். அதனால் செய்பவன்கிற நான் இருக்கிறேன் ஒன்று. அப்புறம் என்னால் செய்யப்பட வேண்டியதாக, அடையப்பட வேண்டியதாக இந்த விஷயங்கள் இருக்கின்றன, ரெண்டாவது. அப்புறம் அதை செய்வதற்கு சாதனமாக இந்த கருவிகள் இருக்கின்றன. அதனால் இந்த திரிபுடியோடு இருக்கிறது, திரிபுடியை சத்தியம்னு நினைக்கிறது. அவ்வாறு நினைத்து கர்மாவை செய்பவர்கள் அவர்கள்தான் மூடர்கள், சம்மூடர்கள். அதனால் தான் கர்ம சங்கினக, அந்த கர்மாவில் பற்று கொண்டிருப்பவர்கள். உண்மையான சங்கி இவன் தான். சங்கின்னு சொல்கிறானே, உண்மையான சங்கி இவன் தான். கர்ம சங்கின, கர்மாவின் மேல் பற்று கொண்டவர்கள். அகிருத்ன விதகன, கிருத்னம்னா சர்வம், எல்லாம் அப்படின்னு அர்த்தம். அதை அறிந்தவன். அப்போ ஆத்மாவுக்கு ஆத்ம ஞானியை சர்வஜன்கிற சப்தத்தில் சொல்கிறோம். அனைத்தையும் அறிந்தவன், அனைத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவத்தை அறிந்தவனுக்கு சர்வஜன். ஈஸ்வரனுக்கு சர்வஜன் ஒரு பேர். அதே மாதிரி ஆத்மா சர்வமாக இருக்கிறது ஆத்மா நான் என்று அறிந்தவர்களுக்கு சர்வஜன் ஒரு பேர் வருது. அதற்கு எதிர்ப்பதம் அனாத்மவித்து. அனாத்மவித்துக்கு இன்னொரு வார்த்தை அகிருத்னவித்து. கிருஷ்ணம்னா சர்வம், சர்வம்னா ஆத்மா. அதனால் கிருத்னவிதுனாக்கா ஆத்மவிதுன்னு அர்த்தம். அதற்கு எதிர்ப்பதம் அகிருத்னவித்து. அப்போ அனாத்மவித்து, அனாத்மவிதக, ஆத்மாவை அறியாதவர்கள், ஆத்மாவை தெரியாதவர்கள், அறியாதவர்கள். கர்ம பல மாத்திர தர்ஷினக, அவன் அதனால் எல்லாம் ஆத்மாதான், நான் ஆத்மா, இங்கு அனைத்தும் ஆத்மாங்கிற அந்த பூர்ணமான ஞானம் இல்லை. பூர்ணமதக பூர்ணமிதம் என்று அந்த பூர்ணத்துவத்தை அறிந்த ஞானம் இல்லை. அதனால் தன்னை குறையுடையவனாக நினைக்கிறான். புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களால் தான் அந்த விஷயங்கள் சேர்ந்த பொழுது தான் எனக்கு பூர்ணத்துவம் வருகிறதுன்னு நினைக்கிறான். அந்த கர்ம பலன் வந்தால் தான் எனக்கு நிறைவு, நிம்மதின்னு நினைக்கிறான். ஆகவே அந்த கர்ம பலனில் பற்று கொண்டவனாக இருக்கிறான். அதனால் கர்ம பல மாத்திர தரிசனாக, கர்ம பலனை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கிறான். அந்த பலன் எப்போ வருமோ, இன்றைக்கி வருமோ, நாளைக்கு வருமோ, இதை செஞ்சால் வருமா, அதை செஞ்சால் வருமா அப்படின்னு அந்த நிம்மதி விஷயத்தில் இருந்து வரணும், மகிழ்ச்சி விஷயத்தில் இருந்து வரணும்னு. கர்மாவை பண்ணுறத விட கர்ம பலனை பார்க்கறது தான் பெருசாக இருக்குது. கர்ம பலன் நம்ம கர்மாவை பண்ணால் வரும்னு இருந்தால் பரவாயில்ல. ஆனால் கர்ம பல மாத்திர தரிசனகன, அந்த கர்ம பலன் அப்படிங்கிறது இங்கே கிடைக்கிறதா இருக்கலாம், சொர்க்கலோகத்தில் கிடைக்கிறதா இருக்கலாம். வேதத்தில் கர்ம காண்டத்தில் பரிபூர்ண ஸ்ரத்தை இருக்கக்கூடியவர்கள் கர்ம பலன் எங்கே நான் சுகமாக இல்லைனாலும் பரவாயில்ல, தர்மத்தை கடைபிடிக்கணும், புண்ணியத்தை செய்யணும். அதனால் நிறைய புண்ணியத்தை சம்பாதிச்சு அடுத்த பிறவி உயர்ந்த லோக்கங்களுக்கு போகணும், அங்கே சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறான். அப்போ அந்த கர்ம பலன் அப்படிங்கிறதா தீவிரமாக இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடியவன் இன்னொரு வார்த்தையில் சொல்கிறாரு, அவனுக்கு மந்தான்னாக்கா எதில் மந்தம்? மந்த பிரஜான். அஜர் மந்தான்கிறது கொடுக்குறார்.
மந்தம்னா எல்லாத்துலேயும் மந்தம் இருக்கலாம். மந்த பிரஜான, புத்தியிலேயே மந்தத்தன்மை உடையவன். அப்போ உண்மையை அறியாதவன் அப்படிங்கிற அர்த்தம். உண்மையை அறியக்கூடிய சாமர்த்தியம், புத்தி சாமர்த்தியம் இல்லாதவன், ஆத்மா அனாத்ம விவேகம் இல்லாதவன். இருக்கிறது ஒரு பொருள் தான். எந்த பூர்ணத்துவத்தை நம்ம விஷயத்தில் தேடுகின்றோமோ அது சர்வ வியாபகமாக ஆத்மாவாக நானாக சொரூபமாக இருக்கின்றதுங்கிறத அறியக்கூடிய சாமர்த்தியம் இல்லாதவர்கள், அதான் மந்தம். ஆனால் எது தான் எதை தேடிக்கொண்டு இருக்கிறானோ அதுவாகவே இவன் இருக்கிறான். அப்புறம் இவன் எதை தேடிக்கொண்டு இருக்கிறானோ அது இல்லாத இடத்துல தேடுறான். பூர்ணத்துவத்தை, நிறைவை, நிம்மதியை இவன் தேடுறான். இவனுடைய சொரூபமே அந்த பூர்ணத்துவம், நிறைவு, நிம்மதி தான். அப்புறம் அந்த நிறைவு நிம்மதி இவன் தன்னிடத்துல காணாததுனால, தெரியாததுனால, அது இல்லாத விஷயத்துல அதை தேடுகின்றான். அது எப்படி இல்லாத இடத்துல தேடினா கிடைக்கும்? அதனால் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமேன. அப்படி அதான் மந்த புத்தி. விவேகம் இல்லாமைங்கிறதா மந்த புத்தி. பகவான் கொடுத்திருக்கிற பகுத்தறிவை சரியா பயன்படுத்தாம இருக்கிறது, தவறா பயன்படுத்துறது, சரியா பயன்படுத்தாம இருக்கிறது மந்த புத்தி. ஆனால் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, தெளிவாக சொல்லியிருக்கிறார். அறிவுக்கு லட்சணம் சொல்ற பொழுது மெய்ப்பொருள் காண்பது அறிவுனா, அப்போ அந்த மெய்ப்பொருளை அறியாதவர்களாக இருக்கிறார்கள், அதான் மந்தத்தன்மை. அதனால மந்த பிரஜான் கிருத்ஸ்னவித்து அதற்கு அப்படி இருக்கக்கூடியவர்களை, அதனால மந்தான் மந்த பிரஜான மந்த புத்தி உடையவர்களை. கிருத்ஸ்னவித்துனா ஆத்மவித்துன்னு போட்டார். கிருத்ஸ்னம்னா சர்வம், சர்வம்னா ஆத்மா. அதனால ஆத்மவித்து, ஆத்மாவை அறிந்தவர்கள். ஸ்வயம் ந விசாலையே, அவர்களை குழப்பக்கூடாது. குழப்பக்கூடாதுன்னா அவர்களை ஒழுங்கா கர்மாவை பண்ண சொல்லி தூண்டணும். விசாலையே அதுக்கு என்ன அர்த்தம்? புத்தி பேத கரணம் ஏவ சாலனம். சாலனம்னா விசாலையேத்துனா குழப்பக்கூடாது, சலனப்படுத்தக்கூடாது, சஞ்சலப்படுத்தக்கூடாது. அதற்கு விளக்கம் கொடுக்குறார். அவர்களை கலக்கிறது எப்படின்னா, புத்தி பேத கரணம், புத்தியில பேதத்தை, அவர்களுடைய நிச்சய புத்தியில, அவனுடைய நிச்சய புத்தி என்னது? இந்த விஷயம் நான் அடையணும், அனுபவிச்சாகணும் அப்படின்னு நினைக்கிறானே, அதான் நிச்சய புத்தி. அது அப்படியே இருக்கணும், அப்படியே அதை கலைக்கிறக்கூடாது. அதுல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிற, சொர்க்கம் இருக்கா, நரகம் இருக்கா அப்படின்னா அவன் உறுதியா இருக்குன்னு நம்புகிறான். இந்த கர்மாவை பண்ண அங்க போய் நான் அந்த புண்ணிய பலனை அனுபவிப்பேன், அங்க போய் நான் சாஸ்வதமா இருப்பேன், இங்க கிடைக்காத சுகமெல்லாம் எனக்கு அங்க கிடைக்கும் அப்படின்னு வேதத்தினுடைய கர்ம காண்டத்துல அவனுக்கு பரிபூர்ண ஸ்ரத்தை இருக்கு. அதனால அந்த ஸ்ரத்தையோடு கர்மாவை செய்கின்றான். அப்ப அதோட பலன் இப்ப திருஷ்டமா வரப்போறது இல்லை, அது அதிர்ஷ்டமா தான் இருக்கு. வேதம் சொல்லுகின்ற எல்லா கர்ம பலனுமே பெரும்பாலும் அதிர்ஷ்டமாக தான் இருக்குது. மரணத்திற்கு பிறகு வரக்கூடியது அல்லது இப்போ வர்றதுனாலும் அந்த கர்ம பலன் எப்போ வருங்கிறது தெரியாது, எப்போ எப்படி வருங்கிறது தெரியாது. நீ கர்மாவை பண்ணு, அது வர்ற போது வரும்னா அப்படி தான் சொல்லியிருக்கு. அதனால் இப்போ பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதா இருக்கலாம், அல்லது ஜபம் பண்ணுறதா இருக்கலாம், தியானம் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது ஒரு ஹோமம் எதை பண்ணுறதா இருந்தாலும் அதனுடைய பலன் இப்போ இல்லை, அது திஷ்டமானது இல்லை, அது அதிர்ஷ்டமாக வந்து சேரக்கூடியதுன்னு தான் சாஸ்திரம் சொல்லுது. அப்போ அந்த கர்மாவை ஒருவன் தீவிரமாக பண்ணணும்னாக்கா அதில் அவனுக்கு பரிபூர்ண ஸ்ரத்தை இருக்கணும். அந்த ஸ்ரத்தையில் குறைவு வரக்கூடாது. குறைவு வந்தாக்க செயலை செய்ய மாட்டான். செயல் செய்யறதுல ஒரு சுணக்கம், ஒரு தயக்கமானது வரும். ஏன் செய்யணும், வருமோ வராதோ, கிடைக்குமோ கிடைக்காதோ, இருக்கா இல்லையானா, சொர்க்கம் நரக்கமே இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வருது. இப்போ நமக்கு பலருக்கு கடவுள் இருக்காரா இல்லையா, இந்த கர்மா எப்படி அந்த பலனை கொடுக்கும், நான் இங்கே பண்ணுற தர்ப்பணம் எப்படி பித்திருக்களை திருப்திப்படுத்தும், இந்த அக்னியில் போகிறது அங்கே இருக்க எப்படி தேவர்களுக்கு எப்படி போகும், என்ன கனெக்ஷன் அப்படின்னெல்லாம் கேள்வி வருது. ஏற்கனவே குழப்பறதுக்கு நாஸ்திகர்கள் நிறைய பேர் இருக்கான், இதெல்லாம் குழப்பி விடுறதுக்கு, மண்டக கேள்வி கேட்டு விடுறதுக்கு. அதனால இந்த சன்னியாசிகள், இந்த வேதம் படித்தவர்கள், ஞானம் உடையவர்களும் கூட அவர்களுடைய இந்த வைதிக தர்மத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரத்தையில குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. புத்தி பேதம். அதனால புத்தி பேத கரணம் ஏவ சாரணம். புத்தியில பேதத்தை உண்டு பண்றது, புத்தியில சந்தேகத்தை ஏற்படுத்துறதே ஒரு சாலனம். அதை தத்து ந குறியாது, அதை செய்யக்கூடாது. அப்ப இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லணும், நல்லா ஆசீர்வாதம் பண்ணணும். அதனால
என்னவா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா நல்லா பண்ணிக்க, சந்தோஷமாக இரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணணும். இல்லை வெளிநாடு வேலைக்கு போகணும், கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா சந்தோஷமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக விசா கிடைக்கட்டும் அப்படின்னு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி அவன் என்ன கேட்டாலுமே அது சீக்கிரமாக கிடைக்கும், பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், உனக்கும் சேர்த்து நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், சீக்கிரமாக கிடைக்கட்டும், நல்லா பண்ணுன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பணும். அதெல்லாம் எதுக்கு, தேவையில்லை அப்படின்னு சொல்லப்படாது, அப்படின்னு குழப்பக்கூடாது. அவனுக்கா அதில் எப்போ வைராக்கியம் வந்து இதெல்லாம் இப்படி போயிட்டே இருக்கே, சரியானதா தெரியலையே அப்படின்னு கேட்டால் பதில் சொல்லலாம். அவன் நிச்சயம் பண்ணிட்டு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னாக்கா ஆசீர்வாதம் பண்ணணும். கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் ஆலோசனை சொல்லலாம். அதனால் அவன் முடிவு பண்ணிட்டானா இதுதான் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிட்டு வந்து கேட்டதுக்கப்புறம் அதில் குழப்பத்தை வரக்கூடாது. அவனுக்கு வந்து அதில் இருக்க நிறை குறைகளை ஆராய்ந்து பார்த்து எனக்கு இதோட அது பெட்டராக தோணுது, சன்னியாசம் போயிடலாமேன்னு தோணுது, போகலாமா, போனால் சன்னியாசியாக போனால் அதில் என்ன நன்மை இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணிக்கலாமா வேணாமா, சன்னியாசம் வாங்கி கொள்ளலாமா வேண்டாமா, அல்லது திருமணம் பண்ணி கொள்ளலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை சொல்லலாம். அவங்களா முடிவு பண்ணிட்டு வந்து இதை நான் பண்ண போகிறேன் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா நல்லாருன்னு ஆசீர்வாதம் பண்ணணும். அந்த நேரத்தில் எதையாவது சொல்லி குழப்பி விடக்கூடாது. குழப்பி விட்டால் என்ன ஆகும், அவனுக்கு அதுலேயும் ஆசை இருக்கும் இதுலேயும் ஆசை இருக்கும், ரெண்டு கட்டானா இருப்பான். அதையும் முழுசாக செய்ய மாட்டான், இதையும் முழுசாக செய்ய மாட்டான். சன்னியாசத்தை வந்தால் சன்னியாச தர்மத்தையும் முழுசாக கடைபிடிக்க மாட்டார். இல்லை இல்லறத்தில் இருந்தாக்க அந்த இல்லற தர்மத்தையும் முழுதாக கடைபிடிக்க மாட்டார். அதனால் எதில் இருக்கிறாரோ அந்த தர்மத்தை அவர் சரியாக செய்யணும். அதுவே மோட்சத்திற்கு சாதனமாக இருக்கும். ஆனால் எப்போ, கர்மத்தை யோகமாக செய்கின்ற பொழுது. ஆகவே அடுத்த ஸ்லோகத்தில் கர்ம யோகத்தை செய்யறத பற்றி பகவான் சொல்ல போகிறார். ஆனால் இந்த அத்தியாயமே கர்மயோகம் தான். இதில் நடுவில் ஒரு விஷயத்தை சொன்னார். அதனால் ஆரம்பத்தில் இருந்து கர்மயோக லட்சணம் தான் சொல்லி கொண்டு வந்தார். குறிப்பாக பார்த்தா 21வது ஸ்லோகத்தில் முதல் வரி வரைக்கும் கர்மயோகம் சொல்லப்பட்டது. 21வது ஸ்லோகத்தை 2வது வரியிலிருந்து இந்த 29வது ஸ்லோகம் வரைக்கும் நடுவில் ஞானத்தை பற்றியும் ஞானிகளை பற்றியும், ஞானிகள் இந்த கர்மயோகத்தை செய்பவர்களை குழப்பக்கூடாது என்றும் ஒரு டைவர்ஷன், அது ஒரு தனி விஷயமா நடுவில் வந்தது. இப்போ மீண்டும் கர்மயோகமானது அடுத்த ஸ்லோகத்திலிருந்து தொடருகின்றது. 30வது ஸ்லோகத்திலிருந்து திரும்ப கர்மயோக லட்சணத்தை அழகாக சொல்கிறார். ஆகவே அதனால் இப்போ இது ஞானிக்கு சொன்ன உபதேசம் முடிஞ்சிருச்சு. ஞானி அஜ்ஞானியை குழப்பக்கூடாதுன்னு ஒரு உபதேசம் பண்ணார் நடுவில். இப்போ மீண்டும் அஜ்ஞானியாக இருக்கக்கூடிய கர்மி அவனை கர்ம யோகியா ஆக்குவதற்காக அவன் செய்கிற கர்மாவே அவனுக்கு மோட்ச சாதனமாக ஆவதற்கான உபாயத்தை சொல்லுகின்றார். அதனால் அடுத்த ஸ்லோகமும் முக்கியமான ஸ்லோகம், கர்மயோகத்தினுடைய லட்சணத்தை சொல்லுகின்ற ஸ்லோகம். 27, 28, 27வது ஸ்லோகத்தில் அஜ்ஞானியினுடைய பாவனை என்ன, அவனுடைய மனநிலை என்ன, அவன் எப்படி நினைக்கிறான்ங்கிறத சொன்னார். 28வது ஸ்லோகத்தில் ஞானியினுடைய மனநிலை என்ன, அவனுடைய ஞானம் என்னங்கிறத சொன்னார். இப்போ அஞ்ஞானியாக இருக்கிறவன் கர்மத்தை செய்ய வேண்டும். அதே சமயம் அவன் முமுட்சுவாக இருந்தான், கர்ம பலனை விரும்புகிறவனாக இருந்தால் கர்ம பலனுக்காக கர்மாவை பண்ணுறான், புண்ணியம் வருது, அதை அனுபவிக்கிறான். ஆனால் அவன் முமுட்சுவாகவும் இருக்கின்றான். அப்படிங்கிற பொழுது நான் சம்சார பந்தத்திலிருந்து விடுபட வேண்டுங்கிற விருப்பம் உடையவனாக இருந்தா அவன் இதுவரைக்கும் செய்து வந்த கர்மாவையே யோகமாக செய்ய வேண்டும். அது ஞான யோகத்திற்கான தயார்படுத்துதலாக ஆகும். அதனால் கர்மயோகத்தை எந்த மனநிலையோடு முமுட்சு செய்யணும் பகவான் உபதேசம் பண்ணுறார். அப்போ ஒரு குரு ஞானியாக இருக்கிறவன் தன்னிடம் தேடி வரக்கூடிய சிஷ்யர்களுக்கு, பக்தர்களுக்கு என்ன உபதேசம் பண்ணணும்னா, எடுத்த உடனே கர்மாவெல்லாம் விட்டுடுங்கன்னு உபதேசம் பண்ணக்கூடாது. அதே சமயம் இந்த கர்ம பந்தத்திலிருந்து வெறும் துன்பமாக இருக்குது, வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, இதிலிருந்து விடுபடுவதற்கு உபாயம் என்னன்னு சொல்லுங்கன்னு தான் குருவை தேடி வர்றாங்க. இல்லைன்னா வர வேண்டியது இல்லையா? அதுவே அவர்களுக்கு திருப்தியாக இருந்தால் வரமாட்டாங்க. ஒரு பக்கம் அதில் லாபம் இருக்குது, அந்த லாபத்திலேயே அவர்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. அதே சமயம் அதில் ஒரு கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட வேணுங்கிற விருப்பமும் இருக்குது. அதனால் ரெண்டு நிலையில் இருக்காங்க. குடும்பம் பொறுப்பு, அதை விட்டுட்டு உடனே வந்துட முடியாது. அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் இருக்குது, நன்மை இருக்கோ இல்லையா அதில் ஒரு பொறுப்பு இருக்குது, திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட முடியாது. அதே சமயம் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்களும் தெரிகின்றது, அதை கடந்து போகணுங்கிற விருப்பமும் இருக்குது. அவன் தான் முமுட்சு, அவன் தான்
முமுக்ஷு. அதுவும் இல்லறத்தில் இருக்குது. தீவிர முமுக்ஷுவாக இருந்து சன்னியாசம் போகிறதுக்கான விதி இருந்து குடும்ப சூழ்நிலை சமூக சூழ்நிலை இருந்தால் வரலாம். ஆனால் அது இல்லை. அதே சமயம் இல்லறத்தில் இருக்கிறான், அதனுடைய குறை நிறைகள் தெரிகின்றது, அதிலிருந்து விடுபட வரணும்னு விரும்புகிறான். அப்போ இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஒரு முமுக்ஷு, இல்லறவாசியாக இருக்கக்கூடிய அதே சமயம் மோட்சத்தை விரும்புகின்ற முமுக்ஷு, அவனுக்கு என்ன உபதேசம் என்ன அப்படிங்கிறத சொல்லுகின்றார். அதனுடைய முதல்ல 29வது ஸ்லோகத்தில் தமிழ் படிச்சுட்டு 30வது ஸ்லோகத்துக்கு போகலாம். மற்ற எவர்கள் பிரகிருத்தேக குணசம்மூடாக சஜ்ஜந்தே குணகர்மசு. பொருள் என்ன? பிரகிருத்தியின் குணங்களால் முற்றிலும் மயங்கியவராய். பிரகிருத்தின் குணங்கிறது பிரகிருத்தினுடைய காரியங்கள், இந்த உலகம் உடல் இவற்றில் முற்றிலும் மயங்கியவர்களாக, குணங்களுடைய கர்மங்களிலே, அதற்கான ஷரீர கர்மங்களிலேயே, ஷரீர கர்மம் லௌகிக்க கர்மம் வைதிக கர்மம் ரெண்டுமே, இந்த சரீரத்தை போஷிப்பதற்கு தேவையான கர்மம், விஷய சுகங்களை அனுபவிப்பதற்கான கர்மம், அதை செய்வதிலேயே அந்த பலனை எதிர்பார்த்து அதிலேயே பற்றுக்கொள்கிறார்களோ, அதில் செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் இருக்குது, அது கர்மாவில் இருக்கக்கூடிய பற்று. அப்புறம் இந்த பலன் வேண்டும்ங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது, அது பலனில் இருக்கக்கூடிய பற்று. ரெண்டுமே, நான் இதை செய்ய வேண்டும், எனக்கு இது கடமை, என்னுடைய பொறுப்பு, என்னுடைய குடும்பம் இருக்குது, குழந்தைகளும் இருக்குது, நான் தான் காப்பாற்றி ஆகணும், இந்த உடம்பை நான் காப்பாற்றி ஆகணும், உடம்பு தான் நான் அப்படிங்கிறது கர்மாவில் இருக்கக்கூடிய பற்று. அப்புறம் அதனால் எனக்கு இந்த நன்மைகளெல்லாம் கிடைக்கணும், இந்த சுகமெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது கர்ம பலனில் இருக்கக்கூடிய பற்று. இரண்டையும் கொள்கிறார்களோ அந்த முற்றும் உணராத அஞ்ஞானிகள். அகிருஷ்ணவித்து அப்படிங்கிறத அப்படி அர்த்தம் பண்ணுறார். முற்றும் உணராத அஞ்ஞானிகள். முற்றும் உணர்ந்தவர் கலங்கும்படி செய்யக்கூடாது. பாஷ்யத்தினுடைய அர்த்தம், அஞ்ஞானிகள் பிரகிருத்தியின் குணங்களால் நன்றாக மயங்கி உள்ளவர்களாம். பிரகிருத்தியினுடைய குணங்களால காரியங்களில் மயங்கி இருப்பவர்கள். என்ன மயக்கம்? நாம் கர்மத்தை செய்கிறோம், நான் கர்மாவை பண்ணுறேன், அதனுடைய பலனை பெறுவதற்காக. அதனால் கர்மா பண்ணுறேன், எதற்காக பண்ணுறேன்? அதனுடைய பலன் எனக்கு வேண்டும், அதற்காக பண்ணுறேன். இல்லைன்னா கர்மா பண்ண மாட்டான். அந்த பலன் வராது அப்படின்னா கர்மாவை பண்ண மாட்டான். என்னுடைய கர்மாவை பண்ணுறதோட நோக்கமே எனக்கு அதனால என்ன லாபம் என்பது தான். அந்த எண்ணத்தோடு என குணங்களுடைய கர்மங்களிலே பற்று வைக்கிறார்கள், கர்மத்தில் பற்று கொண்டவர்களாக இருக்கிறார்கள். முற்றும் உணர்ந்த ஆத்ம ஞானியானவன் கர்மத்தின் பயனை மட்டும் பார்ப்பவராய், கர்மத்திலே பற்றினை உடைய அந்த மந்த புத்திகளை, மந்தான்கிறத மந்த புத்திகளைனா மந்த புத்தி உடையவர்களை தான் கலங்கும்படி செய்யக்கூடாது. கலங்கும்படி செய்யறது அவர்களுடைய நிச்சய புத்தியை வேதிக்கும்படி செய்தலே கலங்கும்படி செய்தல். அவனுடைய நிச்சயம் தவறான நிச்சயம், ஆனால் அதில் அவன் உறுதியாக இருக்கிற வரைக்கும் அவனை நம்மளால் தெளிவுபடுத்த முடியாது. அதில் அவனுக்கே ஒரு அனுபவத்தினால ஒரு விவேகம் சந்தேகம் சரியா தப்பா இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறமே தேவையா அப்படிங்கிற கேள்வி வந்தால் சொல்லலாம். இப்படி போகிறது தான் சரி நிச்சயம் பண்ணிட்டான்னா அவன்கிட்ட ஒன்றும் சொல்லக்கூடாது, அவனுடைய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. அதனால் நாஸ்திகவாதிகிட்ட போய் உபதேசம் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை. அவன் முடிவு பண்ணிட்டான். இப்போ கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேள்வி கேட்டால் அவனுக்கு பதில் சொல்லலாம். கடவுள் இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்கு? நீ முடிவு பண்ணி இல்லைன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அவன்கிட்ட வாதம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதுதான். அதனால் அப்படி நிச்சய புத்தி எந்த விஷயத்தில் இருந்தாலும் நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு மேலே பேதிக்கும்படி செய்தலே கலங்கும்படி செய்தல், அதனை செய்யக்கூடாது என்பது பொருள். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துக்கான அவதாரிக்கை 30வது ஸ்லோகத்துக்கான அவதாரிக்கை. சம்சாரத்தினின்றும் விடுபட விரும்புகிறவன் கர்மத்தை செய்ய வேண்டிய விதம். எப்படி அவன் கர்மத்தை செய்யணும், முமுட்சுவாக இருக்கிறவன் கர்மாவை எப்படி செய்யணும்னு மீண்டும் கர்மயோக விஷயமானது வருகின்றது. 30வது ஸ்லோகம். அதற்கான 30வது ஸ்லோகத்தை படிச்சுக்குவோம். மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத்மசேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹ. மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத்மசேதசா
நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹ. கர்மயோகத்துக்கான லட்சணம் 5 விஷயங்கள் இங்க சொல்ற. இந்த ஸ்லோகத்துல 5 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. முமுக்ஷுவா இருக்கிறவன், கர்மயோகியா ஆக விரும்புகிறவன் இந்த 5ஐயும் கடைபிடிக்க வேண்டும். இந்த 5ம் இருந்தால் அவன் கர்மியிலிருந்து கர்மயோகிக்கு வந்துடுறான். இந்த 5ஐயும் கடைபிடித்தா. முன்னாடியே கர்மயோக லட்சணம் சொன்னார். சித்தியோ சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சியத்தேன்னு ஒரு லட்சணம் சொன்னார். சமத்துவம், மனதோட சமநிலை மாறாம இருக்கிறது என்பது கர்மயோகத்தினுடைய ஒரு லட்சணமாக சொல்லப்பட்டது. இங்கே அதற்கு மேலே அங்கே அது மட்டும் சொல்லப்பட்டது. இன்னொரு முக்கியமான விஷயம் கர்மயோகத்தில் இருக்கிறது. ஈஸ்வர அர்ப்பண புத்தி என்பது. ஈஸ்வரனுடைய வேலையை நான் செய்கின்றேன் அப்படிங்கிற அந்த எண்ணம். என்னுடைய வேலை நான் செய்கிறேங்கிறது இல்லை, ஈஸ்வரனுடைய வேலையை நான் செய்கின்றேன். அவர் முதலாளி, நான் தொழிலாளினா. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளினா. அந்த தத்துவத்தில் அதில் உறுதியாக இருக்கிறவன். உலகத்துக்கு முதலாளி ஒருவன், அவன் இறைவன், மற்ற எல்லோருமே தொழிலாளி. அப்படி அந்த பாவம். அதனால் அந்த ஈஸ்வர அர்ப்பண புத்திங்கிறது கர்மயோகத்தில் முக்கியமான ஒன்று. அதை இங்கே சொல்கிறார். ஸ்லோகார்த்தம் பார்த்தோம்னா, சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய. ஒரு விஷயம், எல்லா கர்மங்களையும் என்னிடத்தில். சந்நியாசங்கிறதுக்கு இங்கே தியாகம் செய்தல் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை, சமர்ப்பணம் செய்தல்ங்கிற அர்த்தம். சந்நியாசம் அப்படின்னா விடுதல்ங்கிற அர்த்தம். பொதுவாக இங்கே சமர்ப்பித்தல் என்ற அர்த்தம். கர்மாவை விடுறதில்லை, கர்மாவை செய்யறது. ஆனால் பகவானுக்காக செய்தல், பகவான் பொருட்டு, பகவானுடைய கட்டளை என்று கருதி செய்தல். எல்லா கர்மங்களையும் என்னிடத்தில் விட்டு அப்படின்னா என்னிடத்தில் சமர்ப்பித்து விட்டு, பகவானுடைய வேலையை நான் செய்கின்றேன். என்னுடைய வேலை இல்லை, இது பகவானுடைய. ஏன்னா உலக இயக்கம்ங்கிறது ஈஸ்வர சங்கல்பப்படி நடக்குது. அதில் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அப்போ நான் என்னுடைய வேலை, என்னுடைய கடமை அப்படிங்கிறது ஈஸ்வரன் கொடுத்திருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய பெரிய திட்டத்தில் ஒரு சிறிய அங்கம். ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது, முதலாளி இருக்கிறார், அதில் 1000 பேர் வேலை செய்கிறார்கள்னா, அப்போ அந்த முதலாளிக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குது. ஒரு பெரிய கார் தயாரிக்கணும் அப்படிங்கிற திட்டம் இருக்குது. அதில் ஒரு சிறு பகுதியாக ஒரு வாட்ச்மேன் இருக்கிறார், இல்லை ஒரு இயந்திர இயக்குனர் இருக்கிறார், ஒரு மிஷின் ஆப்ரேட்டர் இருக்கிறாருன்னா அதில் ஒரு சின்ன பகுதி, ஒரு சிறு வேலை, ஒரு போல்ட்டோ நட்டோ, அதில் ஒரு டேர்னிங் விஷயம் பண்ணக்கூடிய ஒரு சின்ன வேலை அவருடைய வேலையாக இருக்கும். முழு முதலாளியோட என்ன திட்டம்ங்கிறது இவருக்கு முழுசாக தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இவருக்கு அவர் என்ன பண்ண போகிறார், முழு காரோட டிசைன் அவருக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரோ அந்த போல்ட்டோ நட்டோ அது எப்படி இருக்கணும், அதற்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அதை அவர் செஞ்சால் போதும். அப்போ ஒரு பெரிய காரியத்தினுடைய ஒரு சிறிய அங்கமாக என்னுடைய கடமை இருக்கிறது, அதை நான் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று புரிந்து கொள்ளுதல். அதே மாதிரி இறைவன் ஒட்டுமொத்த உலகத்தையும் பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டு இருக்கிறார். அதில் நான் ஒரு சிறு பகுதியாக, ஒரு துளியாக, ஒரு அங்கமாக, ஒரு ஆளாக, அவருடைய ஒரு வேலையாளாக நான் இருக்கின்றேன். அப்போ என்னை சார்ந்து இருக்கக்கூடியது என்னது, எங்கள் தொழில் என்னது, நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகள், சமூகம். இதற்கு நான் செய்ய வேண்டிய கடமையை செய்கிறது. அதனால் ஒரு அம்மா அப்பா, இல்லை அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, கணவன் மனைவி, குழந்தைகள் அப்படின்னு அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்ய வேண்டிய கடமையை பகவான் எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கடமை ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்டது. அதனால் என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நான் சேவை செய்யறதுங்கிறது பகவான் எனக்கு கொடுத்த வேலை. தனிப்பட்ட முறையில் இந்த உடம்பு தோன்றுவதற்கு அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள், அதனால் நன்றியுடையவனாக இருக்கிறேங்கிறத விட அது ஒரு ஜீவன். அம்மா அப்பாங்கிறது அவர்களுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது. இந்த பிறவியில் நமக்குள்ள ஒரு சம்பந்தம் வந்திருக்கு. அது கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லை தாய் புத்திரன், தாய் தந்தை புத்திரன்கிற அந்த உறவாக இருக்கலாம். இந்த பிறவியில் இந்த சம்பந்தம். அடுத்த போன பிறவியில் அது என்னவா இருந்ததுன்னு, எங்கே இருந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அடுத்த பிறவியில் யார் எங்கே போகணும் தெரியாது. அப்போ இந்த பிறவியில் இந்த ஜீவர்கள் சேர்ந்து வாழணும், பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகாயம் செய்து கொள்ள வேண்டும்ங்கிறது ஈஸ்வரனுடைய சங்கல்பம். அவர் தான் தேர்ந்தெடுத்து, இந்த அம்மா அப்பா நாம் தேர்ந்தெடுத்து வரலை. அதனால் அவர் தேர்ந்தெடுத்து இந்த பெற்றோருக்கு இந்த குழந்தை வரணும், இந்த கணவன் மனைவி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் சுற்றி யார், எந்த மாதிரியான ஜீவர்கள், எந்த மாதிரியான உறவுகள் இருக்கணுங்கிறது
ஈஸ்வரனுடைய திட்டத்தில் இருக்குது. அதை நம்ம தேர்ந்தெடுத்தது இல்லை. நாம் தேர்ந்தெடுத்ததா நினைக்கலாம். அது வாழ்க்கை துணையை பெற்றோரை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது, நம்ம நினைக்க முடியாது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை துணை நான் தேர்ந்தெடுக்கிறேன்னா, ஆனால் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படி தானே காலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அது பகவானுக்கு தான் தெரியும். நம்ம என்னதான் புத்திசாலித்தனமாக நான் தான் அம்மா அப்பா பார்க்குற பொண்ணோ மாப்பிள்ளையோ கூட நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், நானாக தேர்ந்தெடுத்து பண்ணிக்குவேன்னு சொன்னாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிறது விதி. அது எப்படி இருக்கணுங்கிறது விதி இருக்குது. ஏன்னா அம்மா அப்பா பார்த்து வச்சாலும் நல்ல 10 பொருத்தமோ ஜாதகம்லாம் பார்த்து வச்சாலும் சரியில்லாமல் இருக்கிறது இருக்குது. இல்லை இவராக பார்த்து தேடிக்கொண்டாலும் எல்லாம் பார்த்து பேசி 4-5 வருஷம் பேசி பழகி எல்லாத்தையும் இன்னும் டவுட் எல்லாம் தெரிஞ்சு கொண்டு பார்த்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் 11ஆவது பக்கம் தெரியுது. அது மாதிரி ஒரு 10 எல்லா பக்கத்தையும் பார்த்துட்டு நல்லா தெரியும் நான் விரும்பி சேர்ந்து வாழ்கிறேன், மற்ற எதுவும் வேண்டான்னு போனதுக்கப்புறம் தான் அதோட இன்னொரு முகம் தெரிகின்றது. அதனால் அதெல்லாம் இல்லை. பெற்றோர் அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் அது சரியாக இருக்குங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. இவராக விரும்பி பண்ணி நானாக தேர்ந்தெடுத்து பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அது சரியாக இருக்குங்கிறதுக்கு கேரண்டி இல்லை. அப்போ அது எப்படி இருக்கும், யார் எந்த உறவு வரணுங்கிறது ஈஸ்வரன் தீர்மானம் பண்ணுறது. அந்தந்த ஜீவர்களுடைய புண்ணிய பாபத்தோடு இருக்குது. இந்த இடத்துல இந்த காலத்தில் இந்த பிறவியில் இந்த உறவுகளோடு இருக்கிறது அப்படிங்கிறது இறைவனுடைய திட்டம் தான். அப்போ அது அமைந்திருக்கு, கிடைத்திருக்கு. அதற்குள்ள நம்மளுடைய வேலை என்னது? நம்மளுடைய கடமையை சரியாக செய்கிறது, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்கிறது. அது மட்டும்தான் நம்ம கையில் இருக்கு. அவர்கள் திரும்பி செய்கிறாங்களா இல்லையா, அவர்கள் அதை புரிந்து கொள்கிறார்களா இல்லையா, ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா, அவர்களுடைய தர்மத்தை சரியாக கடைபிடிக்கிறார்களா இல்லையாங்கிறது அந்த ஜீவனுடைய புண்ணிய பாவத்தில் போய் சேர வேண்டியது. நமக்கு பகவான் கொடுத்துருக்கிறது இதை செய்யணுங்கிற பொறுப்பு, அதை நாம் செய்கிறது. அதனால் இது குடும்ப நிலையில் இது. அதே மாதிரி சமூகத்தில், அரசியலில், இல்லை தொழில் சார்ந்த வேலைக்கு போகிற பொழுதும் அங்கே நமக்குன்னு என்ன உடம்புல என்ன அறிவு, திறமை, சாமர்த்தியம் இருக்கோ அதற்கு ஏற்றாற் போல் ஒரு தொழிலுக்கு போகிறோம். அங்கே சுற்றி பல மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒரு முதலாளி இருக்கிறார், இல்லை நமக்கு கீழே தொழிலாளி இருக்கிறார்கள். யார் எப்படி இருந்தாலும் அதுக்கு பின்னாடியும் விதிங்கிறது இருக்கின்றது. அதனால் அதுலேயும் நம்மளுடைய கடமை என்னவோ அதை சரியாக செய்யறது. சமூக அரசியல் விஷயங்கள்லையும் நம்மளுடைய கடமை சரி என்னவோ அதை சரியாக செய்யறதுன்னு. என்னது? பணம் வாங்காமல் ஓட்டு போடுறதுன்னு. அது ஓட்டு போகிறதா இருந்தால் பணம் வாங்காமல் ஓட்டு போடுறது. இல்லை நான் தான் எம்எல்ஏவாக நிற்கிறேன்னாக்கா மக்களில் ஓட்டை எதிர்பார்த்து தொழில் பண்ணாமல் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறது என்னுடைய வேலைன்னு செய்கிறது. இல்லை அரசு அலுவலகத்தில் வேலைனாக்கா லஞ்சம் வாங்காமல் வேலையை செய்கிறது, அது என்னுடைய கடமைன்னு செய்கிறதுன்னு எல்லா இடத்துலையும். அதனால் தன்னுடைய குடும்பம், சமூகம், அரசியல், தொழில் எல்லா இடங்களிலும் நமக்குன்னு என்ன வருகின்றதோ, என்ன அமைகின்றதோ அதை கடமையாக கருதி, பொறுப்பாக கருதி, பலனை கருதாமல் செய்கிறது. அதான் ஈஸ்வரன் சர்வ கர்மாணி மயி சந்நியசேன, ஈஸ்வரனிடத்தில் சமர்ப்பணம் செய்துனா. அப்போ அதை ஈஸ்வரனுக்கு பண்ணுகின்ற பூஜையாக கருதி செய்தல். அதனால எனக்கு என்ன லாபங்கிற எதிர்பார்ப்பு இல்லாமல் பகவான் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கிறார், நான் அதை செய்கிறேங்கிறது தான் அங்கே சமர்ப்பணம். அதனால் இது குடும்பம், சமூகம், அரசியல் மட்டும் இல்லை, நம்ம சரீரத்துக்கு நம்ம செய்யறதே. அதனால் முதல்ல நம்மிடம் இருந்து தொடங்கணும். குடும்பம்னு முதல்ல நான் ஆரம்பித்தேன். நமக்குன்னு ஒரு இந்த உடம்பு இருக்கே, இந்த உடம்பே நாம் அதை திருமணம் பண்ணி வரலையே. கருப்பாக இருக்கணுமா, சிவப்பாக இருக்கணுமா, ஆணாக இருக்கணுமா, பெண்ணாக இருக்கணுமா, ஏழையாக இருக்கணுமா, பணக்காரனாக இருக்கணுமா, நோயோடு இருக்கணுமா, ஆரோக்கியத்தோடு இருக்கணுமா, எத்தனை வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே நாம் தீர்மானம் பண்ணது இல்லையே. அதனால் இந்த உடம்பு சார்ந்த விஷயங்கள் கூட நம்முடைய தீர்மானத்தில் இல்லை, ஈஸ்வரன் சங்கல்பம் பண்ணி ஒரு உடம்பை கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த உடம்பை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு தான் நமக்கு இருக்குது. அதுக்கு எடுத்து குட்டிச்சவராக்குறது அதுதான் தர்ம விரோதம். அதை கொடுத்துருக்கிறாருன்னா, ஒருத்தர் ஒரு பொருளை கொடுத்துட்டு போகிறாருன்னா அவர் திரும்பி கேட்குற வரைக்கும் அதை பத்திரமா பாதுகாத்து கொடுக்கறதா தர்மம். மாதிரி பகவான் இந்த உடம்பை கொடுத்துருக்கிறாருன்னா அதை சரியாக எதற்காக கொடுத்துருக்கிறாரோ அதற்கு சரியாக பயன்படுத்துறதுங்கிறது அது தர்மம். அதான் ஈஸ்வர அர்ப்பணம் என்பது. அதனால் நம்மளுடைய சரீரத்தை நம்ம சரியாக பராமரிக்கிறது கூட ஈஸ்வரனுடைய சொத்தை பராமரிக்கிறதுனா, சரீரமும் நம்முடைய சொத்து இல்லை, ஈஸ்வரனுடைய சொத்து தான். அந்த மனோபாவம் தான் சமர்ப்பண புத்தி.
அதான் ஈஸ்வர அர்ப்பணம்ங்கிறது அந்த மனோபாவம் தான். அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு சிவனேன்னு கோயிலில் உட்காந்து ஏதோ பஜனை பாடிக்கிட்டு இருக்கிறாருன்னா, குடும்பம் குழந்தைகள் எல்லாம் விட்டுட்டு, அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் விட்டுட்டு, நான் ஈஸ்வர அர்ப்பணமாக என்னுடைய வாழ்க்கையை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பண்ணி கொண்டு இருக்கிறது ஈஸ்வர அர்ப்பணம்னு நினைக்கிறார்கள். அது இல்லை. கோயிலில் போய் உழவார பணி பண்ணுறது மட்டும் ஈஸ்வர அர்ப்பணம் அல்ல. வீட்டை சுத்தமாக பெருக்கி வச்சுக்கிறது கூட ஈஸ்வர அர்ப்பணம் தான். சரீரத்தை ஒழுங்காக குளிப்பாட்டி சுத்தமாக வச்சுக்கிறது, தூய்மையான ஆடைகளை உடுத்துறது கூட ஈஸ்வர அர்ப்பணம் தான். எல்லாமே பகவானுடைய சொத்து. நாம் அதை பராமரிக்கிறது, அதுதான் நம்முடைய வேலைன்னு புரிந்து கொள்வது, அதை சரியாக செய்யறது தான் ஈஸ்வர அர்ப்பணம். அதனால் சர்வாணி கர்மாணி மயி, அதனால எல்லா கர்மங்களும்னு சொல்லிட்டேன். அதனால் சர்வாணி கர்மாணிங்கிற பொழுது என்னெல்லாம் காலைல தூங்கி எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் என்னெல்லாம் கர்மா பண்ணுறோமோ எல்லா கர்மங்களையும் இப்போ எல்லா கர்மங்களும் ஈஸ்வரனுடையது என்று, ஈஸ்வரனுக்காக செய்யப்படுகிறது என்று செய்தல், அந்த மனநிலை. அதுக்கப்புறம் இது ஒரு விஷயம். இந்த சமர்ப்பணம்ங்கிறது ஒரு விஷயம். அடுத்தது அத்தியாத்ம சேதச. அப்போ நான் என்ன பண்ணுறது? இந்த ஈஸ்வரனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனா என்னுடைய மனசை நான் எங்கே வைக்கிறது? கர்ம பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொன்னேன். என்னுடைய புத்தியை எங்கே வைக்கிறது? மனசு அங்கே தானே போகுது. ஒரு கர்மாவை பண்ணால் இதனால் எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிறது தானே முதல் திட்டமாக இருக்குது. அதற்கு சொல்கிறார் பகவான் அத்தியாத்ம சேதசா. கர்மயோகத்தில் 2வது விஷயம் அத்தியாத்ம சேதஸ். சேதஸ்னா புத்தி. என்னது? ஆத்மாவை குறித்த புத்தி உடையவனாக. அப்போ புத்தி எதில் இருக்கணும்? கர்ம பலனில் இருக்கக்கூடாது, தன்னிடத்தில் ஆத்மாவிடத்தில் இருக்க வேண்டும். ஆத்மாவை நான் அறிந்து கொள்ள வேண்டும், அல்லது ஆத்மா ஜீவன், ஆத்மாங்கிறது ஜீவன் எடுத்துக்கொண்டு இந்த ஜீவன் நான் என்னை உயர்த்தி கொள்ள வேண்டும், மேம்படுத்தி கொள்ள வேண்டும். இங்கே ஆச்சாரியர் சொல்கிறாரு, அகம் கர்த்தா ஈஸ்வராய பிருத்தியவத் கரோமி இதீனா. அதனால் விவேக புத்தியா அப்படின்னு அத்தியாத்ம சேதசாங்கிறதுக்கு அத்தியாத்ம புத்தினாக்க விவேக புத்தி. என்ன விவேக புத்தி? நான் கர்த்தா, பகவானுடைய தொண்டன், வேலைக்காரன் என்ற அந்த எண்ணத்தோடுன்னு சொல்கிறார். அப்படின்னது பகவானை ஆத்மாவை குறித்த எண்ணத்தோடு, ஆத்மாவை அடைய வேண்டும், இறைவனை திருப்திப்படுத்த வேண்டுங்கிற எண்ணத்தோடு கர்மாவை பண்ணுறது அப்படிங்கிறது தான் அந்த புத்தி தான், அந்த விவேகம். அதாவது மோட்சத்தை அடையிறது தான் என்னுடைய லட்சியம் என்ற அந்த குறிக்கோள். லௌகிகமான குறிக்கோள் இல்லை. நம்ம குடும்பம் கர்மாவை பண்ணணும், அந்த கர்மாவை பண்ணுறது அதற்கான என்ன பலன் வருதோ அது விதிப்படி என்ன வருதோ அது வரும். நம்ம முயற்சி பண்ணுறது நம்ம கையில் இருக்குது, என்ன வருமோ அது விதிப்படி வரும், அது வர்றது வரும். ஆனால் என்னுடைய நோக்கம் என்ன? எனக்கு மோட்சத்தை அடைய வேண்டும், இறைவனை அடைய வேண்டும். நான் தொண்டன், நான் பக்தன், அவர் பகவான், அவர் முதலாளி, நான் தொழிலாளி. நான் என்னுடைய கடமையை முறையாக செய்வதன் மூலம் ஈஸ்வரனை திருப்திப்படுத்தி அதன் மூலம் ஈஸ்வரனுடைய அருளை பெற்று நான் அவரை அடைய வேண்டும். அதுதான் ஒன்று, பந்தத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் அல்லது இறைவனை அடைய வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம் என்று அந்த ஒரே லட்சியத்தை கொண்டு, அதனால் லட்சியத்தில் அதுவும் மோட்சங்கிற லட்சியத்தை மட்டுமே கொண்டு இருத்தல்ங்கிறது தான் அத்தியாத்ம சேதஸ். அறம்பொருள் இன்பங்கிறத கடந்து வீடு பேறு மோட்சம் என்பது தான் என்னுடைய ஒரே குறிக்கோள் என்று இருத்தல். அதனால் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமைன, பிறவாமை என்பது தான் என்னுடைய ஒரே பிரார்த்தனை. அதற்கு ஈஸ்வரனுடைய அருள் வேண்டும், அதற்காக நான் என்னுடைய ஸ்வதர்மத்தை சரியாக செய்கின்றேன் என்று இருப்பது 2வது விஷயம். அதனால் நம்மளுடைய குறிக்கோள் என்ன என்பதில் தெளிவு இருக்கிறது. 2வது விஷயம் குறிக்கோள் என்ன? முமுட்சுக்கு குறிக்கோள் இறைவனை அடைதல். அதுதான் அத்தியாத்ம சேத்தஸ்னு சொல்லி இருக்கிறார். அடுத்தது 3வது விஷயம் நிராசிகி, ஆசை இல்லாதவனாக. அதனால் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. அப்புறம் அது எப்படி வரும்னா மற்றது வேண்டாமை வேண்ட வரும்னா, எனக்கு எதுவுமே உலக விஷயங்கள் வேண்டாம்னு இருக்கிற பொழுது தான் அந்த பிறவாமைங்கிறது வரும்னு சொல்கிறார். அதனால் அவா என்னும் பிறப்பினும் வித்துனா, அப்போ பிறப்பு வேண்டாம்னாக்க ஆசைங்கிறது இருக்கக்கூடாது. அதனால் அது 3வது விஷயம் நிராசிகி. எவ்விதமான உலக ஆசைகளும்
இல்லாதவன், உலக பற்றுக்கள் இல்லாதவன், பல அபேட்சை இன்றி, ஆசை இல்லாதவனாக, லௌகிக்க ஆசை, உலக ஆசை, சரீர சுகம் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக இருக்க வேண்டும். போகம் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம அதன் மேலே இருக்கக்கூடிய ஆசை எதிர்பார்ப்பெல்லாம் விவேக வைராக்கியத்தினால அதை நீக்கி கொள்ள வேண்டும். இப்போ விதிப்படி என்ன வருதோ அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஆனால் எனக்கு இது வந்து தான் ஆகணும், இது கிடைச்சி தான் ஆகணும்னா அதுதான் ஆசை. விதிப்படி இது வேண்டாம், கிடைக்க எதுவுமே வேண்டாங்கிறது அது சன்னியாச வாழ்க்கைக்கு போயிட்டாக்கா அது வேற. ஆனால் இல்லறத்தில் இருக்கிற பொழுது இல்லற சுகம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் பேராசைங்கிறது இல்லாமல் விதிப்படி என்ன வருதோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுதல், மகிழ்ச்சியாக ஈஸ்வர பிரசாதமாக அதை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது வேற. அதனால் ஆசை இல்லாமல், ஆசை நீங்கியவனாக. 3வது விஷயம். 4வது விஷயம், நிர்மமக, இந்த மமக்காரம் இல்லாதவனாக. என்னுடையது என்ற எண்ணம் அது உறவுகள் மேலே, நம்ம உடம்பு மேலே இருக்கலாம், உடைமைகள் மேலே இருக்கலாம், உறவுகள் மேலே இருக்கலாம். இதன் மேலேயும் என்னுடையதுங்கிற எண்ணம் இல்லாமல், என்னுடையது இல்லைன்னா அப்போ யாருடையது? அது இறைவனுடையது, பகவானுடையது. என்னிடத்துல என்னெல்லாம் பொருள் இருக்கோ அது வீடு வாசல் எதுவாக இருக்கலாம், அதெல்லாம் இறைவனுடைய சொத்து அப்படிங்கிறதும். அப்புறம் மனைவி மக்கள் உறவுகள் மேலேயும் அவர்கள் இறைவனுடைய குழந்தைகள், என்னுடையவர்கள் அல்ல, எல்லோரும் இறைவனுடைய குழந்தை, இறைவர்களுடைய சொத்து. அதனால் என்னுடையதுங்கிறது இல்லை. என்னுடையதுன்னு நாம் நினைக்கிற பொழுது ஒரு லிமிட், ஒரு வரையறைங்கிறது வருது. இப்போ என்னுடையது இவர்களா என்னுடையவர்கள் அப்படின்னா மற்றவர்கள்லாம் யாரு? என்னுடையவர்கள் இல்லைன்னு போவதில்லை. அப்போ அந்நியமானவர்கள்னு வருது. அப்போ அங்கே வெறுப்புக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மமத்துவம் போகணும். மமத்துவம் வெறுப்புக்கு காரணமாக இருக்கிறது. ஆகவே மமத்துவம் போகணும். அப்போ என்னுடையவர்கள்னு சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் என்னுடையவர்கள். எல்லாருக்கும் முதலாளி, எல்லாருக்கும் தாய் தந்தை இறைவன் தான்னா இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே உறவுகள், சகோதர சகோதரிகள். அதனால் எல்லோரும் என்னுடையவர்கள்ங்கிற எண்ணம் இருக்கணும். அல்லது எல்லாமே சமம்ங்கிற பாவனை இருக்கணும். இங்கே அவன் சன்னியாசியா ஞானி ஆயிட்டான்னாக்கா என்னுடையது எதுவும் இல்லைங்கிற பாவனை. இங்கே அவன் கிரகஸ்தனா இருக்கிறதுனால பாந்தவாக சிவபக்தாஷ்டனா, சன்னியாசிக்கே சொல்ற பாந்தவாக சிவபக்தாஷ்டன, சிவபக்தர்களெல்லாம் என்னுடைய உறவுகள்னு. அதனால் குறிப்பிட்ட ஒரு 4 பேரை என்னுடைய உறவுகள்னு வைக்காம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் என்னுடைய உறவுகள்னு எடுத்துக்கொள்ளுதல். அதில் நான்கிற அந்த வரையறை, எல்லையை நீக்குதல் என்பது தான் அதை நிர்மமகன்னு சொல்கிறேன். மமத்துவங்கிறது இல்லாமல், இந்த சரீரத்தை மட்டும் மையமாக கொண்டு மமத்துவங்கிறது இல்லாமல், சரீர சம்பந்தமான உறவுகள், உடைமைகள் அது என்னுடையதுங்கிற அபிமானம், எண்ணம் இல்லாமல். அதுக்கப்புறம் இது 4வது விஷயம். 5வது விஷயம் என்னது? விகத ஜ்வரக, ஜ்வரம் நீங்கியவனாக. ஜ்வரம்ங்கிறது சோகம், மனதில் சோகம் இல்லாதவனா. ஜ்வரம்னா காய்ச்சல் அப்படிங்கிறதா சாதாரண அர்த்தம். இங்கே காய்ச்சல்ங்கிறது மனதில் வரக்கூடிய காய்ச்சல். இந்த தாப்பம், மனசில் தாப்பம் இல்லாதவனாக, மனக்கொதிப்பு இல்லாதவனாக. அப்போ என்னது? சோக மோகத்தினால மனதில் தாப்பமானது வரும். சோக மோகம் இல்லாதவனாக, அதான் விகத ஜ்வரக. சோக மோகம் நீங்கியவனாக. சோகத்தை முக்கியமாக மோகம் அப்புறம் தத்துவ ஞானம் படிக்க போகிற போது வரும். இப்போ கர்மயோகியாக தானே இருக்கிற, இன்னும் வேதாந்தத்துக்கு வரலை. அதனால் முக்கியமாக சோகம் இல்லாதவனாக. சோகம் இல்லாத, ஏன்னா சோகப்படுறதுக்கு வருந்துவதற்கு உலகத்தில் ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லாம் இறைவன் நடத்துகிறாருன்னா இறைவனுக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு பகவானுக்கு தெரியும். அதை கொடுத்து நம்மளுடைய ஆசையினால் இது கிடைச்சது கிடைக்கல, ஐயோ கிடைக்கலையே, அல்லது ஏதோ தப்பானது வந்தாக்கா இப்படி வந்து விட்டதே நினைக்கிறோம். ஆனால் துன்பம் தரக்கூடிய ஒன்று வந்தால் ஐயோ ஏன் வந்ததுன்னு நினைக்கிறோம். இன்பம் தரக்கூடியது போனால் ஐயோ போய்விட்டதுன்னு நினைக்கிறோம். உண்மையிலே இறைவன் தான் நடத்துகிறார், இறைவன் தான் கொடுக்கிறார், இறைவன் தான் எடுக்கிறாருனாக்கா இன்னும் நம்மை விட நம்மை பற்றி இறைவனுக்கு நல்லா தெரியும். எப்போ எதை கொடுக்கணுமோ அதை கொடுப்பார், எது வேண்டாமோ அதை தடுப்பார். மறைத்தல் அருளல்ங்கிறது இறைவனால் செய்யப்படுகின்றது. ஆகவே வருவதை குறித்தோ போவதை குறித்தோ வருந்தாமல் இருத்தல், கவலைப்படாமல் இருத்தல். பரிபூர்ண சரணாகதி அப்படின்னா அதான், வருத்தம் இல்லாமல் இருக்கிறது. வருத்தப்படுறதுக்கு பகவான் நடத்துகிறாருன்னா இல்லையா அப்படி வருத்தப்படணும். ஒரு குழந்தைக்கு தாய் மேலே முழுமையான நம்பிக்கை இருந்தா, பெற்றோர் மேலே முழுமையான நம்பிக்கை இருந்தா,
அது ஏன் கவலைப்படணும்? கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே. பசிச்சு அழுதாக்க சாப்பாடு கொடுத்துருவாங்கன்னா, அம்மா இருக்காக பசிச்சு அழுதாக்க தேவையானது கொடுத்து விடுவார்கள். இல்லை ஏதோ மிளகாதான் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டாக்கா கொடுப்பாங்களாண்ணா? கொடுக்க மாட்டான். அப்போ அது சாப்பிடக்கூடிய பொருள் இல்லை, அதனால உனக்கு துன்பம் வரும்னாக்க அது தாய், அன்புக்குரிய தாய், குழந்தை என்னதான் அழுது அடம் பிடிச்சாலும் கத்தி எடுத்து விளையாட கொடுக்க மாட்டாங்க. சாப்பிடக்கூடாத ஒரு பொருளை அதை அது வேணும் எனக்கு அதை வாங்கி கொடுக்கணும்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அது என்னது? அன்புனால உண்மையிலேயே நமக்கு நன்மை செய்யணுங்கிறதுனால அது கொடுக்காம இருத்தல். கொடுக்காம இருக்கிறதுங்கிறது ஒரு அருள் தான். மறைத்தல் என்பதும் ஒரு அருள் தான். குழந்தைக்கு தெரியாமல் பல விஷயங்களை மறைச்சு வைக்கிறோம். அப்போ அது என்னது? குழந்தைக்கு அது கிடைக்கக்கூடாதுங்கிறதுனாலயா? அது அதற்கு நன்மை செய்ய, எப்படி கொடுக்கறது அதற்கு நன்மையோ சில விஷயங்களை கொடுக்காம இருக்கிறது நன்மை. அதே மாதிரி பகவான் நமக்கு வாழ்க்கையில் நம்ம தேவையான சிலதை கொடுக்குறார், சிலதை கொடுக்கலைன்னா அது ஐயோ இப்படி விட்டுட்டியே, கை விட்டுட்டியேன்னு நினைக்கிறோம். அதுவும் அருள் தான். அது பகவானுக்கு தான் தெரியும். அது கிடைச்சா நமக்கு என்ன துன்பம் வரும், கஷ்டம் வரும்னு பகவானுக்கு தெரியும். ஆகவே அது கிடைக்க வேணாம் அப்படின்னு அவர் அருள் புரிந்திருக்கிறார், மறைத்திருக்கின்றார் என்று ஒரு பக்தன் எடுத்துக்கொள்ள வேண்டும், கர்ம யோகி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் விதிப்படி என்ன கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிறது அடுத்த விஷயம். அது ஒரு திருஷ்டி. விதிப்படி நமக்கு கிடைக்கிறது கிடைக்கும், கிடைக்காதுங்கிறது அது ஒரு திருஷ்டி. ஆனால் ஈஸ்வரன் கொடுக்குறாருன்னு பரிபூர்ண பக்தி சரணாகதிங்கிற பொழுது ஈஸ்வரன் நமக்கு கெடுதலான ஒன்றை கொடுக்க மாட்டார், அல்லது நன்மையான ஒன்றை கொடுக்காமல் இருக்க மாட்டார். அந்த எண்ணம். இப்போ ஒன்று கிடைக்கலைன்னா அது கிடைக்காம இருக்கிறது தான் நல்லதுங்கிறது பகவானுக்கு தெரியும், பகவானுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் அவர் கொடுக்கவில்லை, அல்லது கொடுத்திருக்கிறத எடுத்திருந்தாலும் அது அதுவும் பகவானுடைய திட்டம்தான். அதான் விகதஜ்வரக. அதனால் போனதை குறித்தோ போக இருப்பதை குறித்தோ வருந்துவது இல்லை, வருத்தப்படாமல் இருக்கிறது தான் ஜுவரம். போய் இருக்கிறது விகதஜ்வரம். அந்த சோகம் இல்லாமல் இருக்கிறது சோகம் இல்லாத தன்மை. அது எதில் சோகம் வருது? நமக்கு என்ன கிடைக்குமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிற பொழுது கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதாங்கிற பொழுது சோகம் வருது, அல்லது இருக்கிறது போய்விடுமோன்னு நினைக்கிற பொழுது சோகம் வருது. இந்த ரெண்டுமே தேவையில்லை. கொடுப்பதும் எடுப்பதும் மறைப்பதும் அருள்வதும் இறைவன் செயல் அப்படிங்கிற இருக்கிற பொழுது என்ன கிடைக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல், விதமான சலனமும் இல்லாமல் கலக்கமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளுதல். அதான் சமத்துவம்னு முன்னாடி சொன்னார். சித்தியோ சமோபூத்வான்னு சமத்துவங்கிறத மட்டும் அங்கே கர்மயோக லட்சணமாக சொன்னார். இங்கே மற்ற 4 விஷயத்தையும் சேர்த்து அதுக்கு மேலே என்னென்னா, இவ்வாறு இருந்து ஒரு கர்ம யோகியானவன் எல்லா கர்மங்களையும் இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு மோட்சத்தை அடைதல் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு உலக விஷயங்களில் ஆசையின்றி மமக்காரம் என்னுடையது என்ற எண்ணம் இல்லாமல் எவ்விதமான கலக்கமும் சோகமும் இல்லாமல் என்ன பண்ணணும்? யுத்தியஸ்வனா தன்னுடைய ஸ்வதர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். அதனால் யுத்தியஸ்வங்கிற அர்ஜுனனுக்கு சொல்கிறதுனால அவன் க்ஷத்திரியன், யுத்த காலத்தில் இருக்கிறான், அவனுடைய ஸ்வதர்மம் யுத்தம் பண்ணுறதுங்கிறதுனால யுத்தியஸ்வன்னு சொல்கிறார். அதனால் யுத்தியஸ்வங்கிறத இங்கே வாட்சியார்த்தமாக அப்படியே நேரடியாக சண்டை போடுன்னு. அதனால் பகவான் இதெல்லாம் இப்படி இருந்து சண்டை போடுன்னு சொல்லிட்டார். அதனால் நான் வீட்டில் ஏற்கனவே அதை நடந்துகிட்டு இருக்கு, சொல்லாமலே வீட்டில் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர் குழந்தைகளுக்குள்ள, இல்லை பக்கத்து வீட்டுக்காரனோட, இல்லை பக்கத்து நாட்டு ஆளோட, இல்லை பக்கத்து மாநிலத்து ஆள், பக்கத்து மொழியில் பேசுகிறவன்னு எல்லா விதத்துலேயும் ஏற்கனவே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சண்டை தான் போட்டு இருக்கிறோம். அதனால் பகவான் அதனால் சண்டை போடுன்னு சொல்லி இருக்கிறார். அதனால் என்னன்னா இறைவனின் பேரால் என்னன்னா நான் எல்லாத்தையும் கொள்றேன்னா அப்படித்தான் மற்ற மதத்தில் இருக்கிறவன்னு சொல்கிறான். பகவான் சொல்லி இருக்கிறார் இறைவனின் பெயரால்னா, இறைவனின் பெயரால் என்னுடைய மதத்தை சாராத ஆளெல்லாம் நான் கொள்றேன்னா அதுவும் இறைவனுடைய பெயரால் தான். கடவுளுடைய பெயரால் நான் எல்லாரையும் நேசிக்கிறேன்னு சொல்லலை. கடவுளுடைய பெயரால் என்னுடைய மதத்தில் இருக்கிற ஆளெல்லாம் நேசிக்கிறேன், இல்லாத ஆள்றான் கொள்றேன்னா. அது மாதிரி பகவான் கொல்லு, யுத்தம் பண்ணுன்னு சொல்லி இருக்கிறார். ஆனால் நல்லா சண்டை போடுன்னு அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இங்கே அவன் க்ஷத்திரியன் யுத்த காலத்தில் இருக்கான்ங்கிறதுனால அந்த வார்த்தையை சொல்கிறார். இங்கே அது லட்சியார்த்தமா ஸ்வதர்மம்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு என்ன தர்மமோ அந்த தர்மத்தை செய்ய வேண்டும். சொந்த விருப்பு இல்லாமல் அந்த தர்மத்தை செய்ய வேண்டும். இந்த 5 விஷயத்தையும் மனதில் வைத்து கொண்டு தர்மத்தை செஞ்சா அதுதான் கர்மயோகம். சரி, இதற்கான பாஷ்யார்த்தத்தை நாளை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நாளை இல்லை, அடுத்த வாரம் திங்கட்கிழமை பார்க்கலாம். நாளைக்கு வியாழன் வெள்ளி ஞான வாசிஷ்டம் பார்க்கலாம்.
ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम।